ஹாய். நேற்று சண்டே ஊருக்கு போகிற வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தாங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால. ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு போயிட்டு தான் போவாங்களா. ஸோ வீட்டுக்கு போகும்போது அம்மா வந்து நிறைய முருங்கைக்காய் வீட்டில் காய்ச்சிருந்ததுனால கட் பண்ணி நிறைய கொடுத்து விட்டாங்க. அது போக இண்டக்ஷன் வாங்கி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது வரும்போது அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது என்னதான் இந்த கறி ஆணைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்காக எங்கள் அம்மா வந்து கெண்டை மீன் குழம்பு செஞ்சுருந்தாங்க. எனக்காகன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா என் வீட்டுக்காருக்கு கெண்டை மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் அம்மா வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். மாப்பிள்ளை ஊருக்கு போகிறதுனால அம்மா கெண்டை மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஏன் இந்த ஊரில் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன், இந்த ஊர் ஃபிஷ் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் அம்மா எனக்காக மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ காலையிலேயே அதை வந்து நான் 4 o'clock வந்துட்டாங்களா, 4 o'clock நான் சூடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது இண்டக்ஷன் ப்ரெஸ்டீஜில் 220 wattsல வாங்கினேன். ஏற்கனவே என்கிட்ட ஒரு இண்டக்ஷன் இருந்துச்சு. அது ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் இல்லையா, கட்லரி ஸ்டாண்டு, அது கீழே விழுந்ததுனால அந்த இண்டக்ஷன் அந்த பாட் வைக்கிற அந்த பிளேஸில் வந்து லைட்டாக ஒரு ஹேர் அளவுக்கு வந்து கிராக் விட்டுடுச்சு. ஸோ அதனால் வந்து அது ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை. அதனால் வேறு ஒன்று வாங்கலாமேன்ட்டு, இது அதே பிராண்டு தான், பட் வந்து அது கொஞ்சம் கம்மி ரேட்டுன்னு நினைக்கிறேன். 2000 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து 4300, கொஞ்சம் ஜாஸ்தி தான். அப்புறம் நம்ம வீட்டில் வாழை மரம் 2 வாழை மரமே சூப்பராக தாரிவிட்டுருக்கு.